எந்த அளவுக்கு நம்ம காயப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு கீழே இறங்கி போய் தாழ்த்தி ஒப்புரவாயிடுவோம், சரி செஞ்சிருவோம். அது யாரால் முடியும்? இஸ்ரவேலர்களால் தான் முடியும். நொறுங்குண்டவர்களால் தான் முடியும். தேவனுடைய முகத்தை தரிசித்தவர்களால் தான் முடியும். அவர்களே இஸ்ரவேலர்கள். அவர்கள் தேவனோடும் மனிதரோடும் போராடி ஜெயிக்கிறவர்கள். சிலர் ஜெயிப்பாங்க. சிலர் மனுஷர்களை, யாக்கோபுகள்லாம் எப்படி போராடுவார்கள், ஜெயிப்பார்கள் என்றால் பலசாலிகள் இப்படி ஜெயிப்பார்கள். சங்கீத புஸ்தகம் 12வது சங்கீதம், 12வது சங்கீதம். இவர்கள் ஸ்ட்ராங் பீப்புள், இவர்கள் எல்லாம் பலசாலிகள். இவர்கள் எவைகளால் ஜெயிப்பார்கள் என்றால் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், எங்கள் நாவுகளால் மேற்கொள்வோம். எங்கள் நாவுகளால் மேற்கொள்வோம். எங்கள் உதடுகள் எங்களுடையது. சில பேர் சொல்லுவாங்கல்ல, ஏய் இவங்கள்ட்ட எல்லாம் பேச்சு கொடுக்க முடியாது, பேச்சு கொடுத்து ஜெயிக்க முடியாது. சரியான பேச்சுக்காரி, சரியான வாயாடி, சரியான சண்டைக்காரி, பேசி ஜெயிக்க முடியாது. இன்னாற்ற பேசி ஜெயிக்க முடியாது, இன்னாற்ற பேசி ஜெயிக்க முடியாது அப்படின்னா அவர்கள் இன்னும் யாக்கோபா தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவர்கள்ட்ட இருக்கிற போராயுதத்தை பாத்தீங்களா? எங்கள் நாவுகளால் நாங்கள் மேற்கொள்வோம், நாங்கள் பேசியே ஜெயிப்போம். எங்களுடைய பணத்தால் மேற்கொள்வோம். சிலருக்கு பணத்தால் மேற்கொள்வாங்க, சிலர் தங்களுடைய பலத்தால் மேற்கொள்வார்கள், சிலர் தங்களுடைய பேச்சினால் மேற்கொள்வார்கள். இவரெல்லாம் யாக்கோபுகள். பிரியமானவர்களே, இஸ்ரவேலுக்கு தெரிஞ்சதெல்லாம், ஆண்டவரே நான் உடையட்டும், நான் நொறுங்கட்டும், நான் பலவீனமாகட்டும், நான் நொண்டி ஆகட்டும், எவ்வளவுக்கு எவ்வளவு நான் பலவீனனா இருக்கிறோம் அவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க என்னிடத்தில் பலனா இருப்பீங்க. யூதா கோத்திரத்து சிங்கம் என்னோடு கூட இருக்கும். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, தட்ஸ் a way of cross. நொறுங்குண்ட ஒரு வாழ்க்கை, சிலுவையில் அறையுண்ட ஒரு வாழ்க்கை. நீங்க சொன்னல, ஏன் கிறிஸ்துவனுடைய வல்லமை நம்ம மேல தங்க முடியல அப்படின்னா, நாம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால. ஓகே, 2வது காரியம், நாம் சிலுவையில் நாம் அறையுண்ட ஒரு வாழ்க்கைக்கு பலவீனமா இருக்கும் பொழுது நாம் சிலுவையில் அறையுண்ட ஒரு வாழ்க்கை வாழ்வோம். அதுல ஆர்ப்பாட்டம் இருக்காது, இணங்கி கொடுப்போம், தாழ்ந்து இருப்போம். தேவனுக்கு மகிமையை நாம் கொண்டு வர முடியும். நாம் குயிக்கா மறிச்சிடணும். எந்த சோதனையிலும், எந்த சூழ்நிலையிலும், எந்த ஒரு சிலுவையில் அறையப்படுகிற ஒரு வாழ்க்கையும் we should die quickly. மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்துக்கு, அரிமத்தியாவூர் ஜோசப்போ நிக்கோதேமு பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுனுடைய சரீரத்தை கேட்கிறார்கள். பிலாத்துக்கு ஒரே ஆச்சரியம். 44ஆம் வசனம், அவர் இத்தனை சீக்கிரத்தில் மரித்து போனாரா என்று பிலாத்து ஆச்சரியப்பட்டு 100க்கு அதிபதியை அழைப்பித்து, அவர் இதற்குள்ளே மரித்தது நிச்சயமா என்று கேட்டான். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு 100க்கு அதிபதியும் அல்லது பிலாத்து போன்றவர்களுக்கெல்லாம் அது ஆச்சரியமான ஒரு காரியமா இருக்கிறது என்றால், அப்ப சிலுவையில் ஒரு அறையப்படுகிற ஒரு மனுஷன் என்ன செய்வான் அப்படின்னா, தொங்கணும், அவன் பாட்டு தொங்குவான். ஏன்னா கை காலெல்லாம் இப்ப கடாவப்பட்டிருக்கிறதுனால வேற ஒண்ணும் இல்ல, அவன் பாட்டுக்கு இப்படி தொங்கிட்டே சாகும். ஆனால் ஜீசஸ் அதுக்கு ஒரு எவ்வளவு சீக்கிரமா மரிச்சிட்டாரு பாருங்க. இத்தனை சீக்கிரத்தில் மரித்து போனாரா? பிரியமானவர்களே, கல்லணை போல அல்ல, இந்த கல்லணை போல அல்ல. அவருடைய இந்த 2 வலப்பக்கம் இடப்பக்கத்தில் உள்ள கல்லர்களுடைய கால்கள் எலும்புகளை முறிச்சு உயிர உரா. இன்னும் எவ்வளவு நேரம் தொங்குவ? இன்னும் எவ்வளவு நேரம் தொங்குவ? உன் காலை முறிக்கிறேன்னு சொல்லிட்டு முறிச்சு ஜீவனை விடு. இயேசுனிடத்திலிருந்து ஜீவனை யாரும் எடுக்க வேண்டாம். யாரும் அவரிடத்திலிருந்து ஜீவனை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, தானா விட்டுருவார். அப்படிப்பட்ட கட்டளை அவர் போயிட்டு அவருடைய வாழ்க்கை ஸ்டைலே அதான். ஆரம்ப நாட்கள் முதல் அவருடைய வாழ்க்கை ஸ்டைலே. ஏன் என்ன 1 மைல் தூரம் கஷ்டப்படுற, நான் 2வது மைல வந்துட்டு போறேன். நீ ஏன் பலவந்தம் பண்ணி என்கிட்ட எடுக்கணும்னு நினைக்கிற? என்ன 1 மைல், நான் 2வது மைலே வர்றேன். ஏன் என்னுடைய வஸ்திரத்தை எடுக்கிறதுக்கு நீ பலவந்தப்படுற? என்னுடைய அங்கேயும் சேர்த்து கொடுத்துறேனே. ஏன் என்னிடத்துல நீ என்னுடைய ஜீவனை எடுக்கிறதுக்கு நீ பலவந்தப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது, நானே கொடுத்துருவேன். அதான் நம்முடைய ஆண்டவருடைய வாழ்க்கை.
அவரிடத்திலிருந்து பலவந்தம் பண்ணி புடுங்கி ஜீவன் அவர்கிட்ட எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. வாட் எவர் இட் மே பி, தானாகவே கொடுத்துருவார். அப்படிப்பட்ட கட்டளையை அவர் பெற்றிருந்தார், அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார், தானாகவே கொடுத்துருவார். இப்ப இந்த கல்லணையும் அவரிடத்திலிருந்து ஜீவனை எடுக்க வேண்டியதாச்சு, முறிச்சு உயிரை விடு அப்படின்னு ஜீசஸ் வந்து பாக்குறாங்க. அவர் ஏற்கனவே மரித்திருக்கிறார் என்று கண்டவுடன் அவர் இத்தனை சீக்கிரத்தில் மரித்து போனாரா? அப்ப டையிங் குவிக்லி, டையிங் வெரி பேஷன்ட்லி, வெரி சைலண்ட்லி, வெரி குவைட்லி. ஜீசஸ் லைஃப், அவரிடத்திலிருந்து பார்த்து நம்ம கத்துக் கொடுக்கிற வாழ்க்கை. குயிக்கா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, நாம் மறிக்க கத்துக்குவோம். எந்த ஒரு சோதனையிலும் ரொம்ப நீண்ட நேரம் இருக்கக்கூடாது. ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு முறை என்னுடைய டிராவல்ல நான் டிரைவிங்ல இருக்கேன். என்னுடைய லாஸ்ட் சன் லெஃப்ட்ல, அவர் லெஃப்ட்ல ஏதோ தன்னுடைய ஆபீஸ் விஷயமா ஏதோ தன்னுடைய செல்போன்ல ஏதோ மொபைல்ல ஒரு சில காரியங்களை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறார். நான் டிரைவிங்ல இருக்கேன். என் ஒய்ஃப் பேக்ல இருக்காங்க, பேக் சீட்ல இருக்காங்க. ஏதோ ஒரு மினிஸ்ட்ரிக்காக நாங்க ஏதோ போயிட்டு இருக்கோம். வீட்டுல இருந்து கிளம்புனப்ப காலையில நல்ல புறப்பாடு, நல்ல ஒரு அருமையான புறப்பாடு, சாப்பாடு மற்ற காரியங்கள் எல்லாம் ஆயத்தம், எவ்ரிதிங் இஸ் எல்லாம் கிளியர், நல்லா போயிட்டு பல மணி நேரங்கள் அப்படியே ஒரு சில மணி நேரங்கள் டிராவல் பண்ணி போயிட்டே இருக்கிறப்ப ஏதோ ஒரு இடத்துல, ஒரு குறிப்பிட்ட இடத்துல நான் அவங்க பேச்சு கொடுக்க, நான் ஒரு பேச்சு, ஏதோ ஒரு பேச்சு வரும்பொழுது நான் ஸ்ட்ராங்கா ஒரு இடத்துல வந்து என்ன செஞ்சுட்டேன்னு கேட்டா பாயிண்ட் பண்ணிட்டேன். ஒரு ஸ்ட்ராங் பஞ்ச் பண்ணிட்டேன் வார்த்தையில. இடப்பக்கத்துல எனக்கு லெஃப்ட்ல உட்காந்துக்கிட்டு வர்றவருக்கு அதுக்கு புரியல. அவர் தன்னுடைய ஆபீஸ் விஷயமா அவர் ஏதோ நோண்டிட்டு இருக்கிறாரு, அவருக்கு தெரியல. நான் ஒரு வார்த்தையை அப்படி சொன்னது, ஒரு பஞ்சிங்கா ஒரு வார்த்தை சொன்னது அவர்களுக்கு ஒரு மாதிரி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு ஹர்ட் ஆயிடுச்சு. அது ஹர்ட் ஆயிடுச்சுங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப், எப்படி அது நான் கண்டுகொண்டேன் அப்படின்னா, ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நல்ல கலக்கலன்னு பேச்சுவார்த்தை, ஒரு ஃப்ரீ கோர்ஸ் ஆஃப் டாக்கிங், ஒரு கான்வர்சேஷன், கிளம்புனது போனது, பல காரியங்களை பேசிட்டு அப்படி டிரைவிங்ல போயிட்டே இருக்கிறது. இப்ப என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, டப்புன்னு ஆஃப் ஆயிடுச்சு, லைன் கட் ஆயிடுச்சு, ஃபியூஸ் போயிடுச்சு, இப்ப சைலண்ட் ஆயிடுச்சு. அப்பயே புரிஞ்சுக்கிட்டேன், ஓஹோ சம்திங் ராங். நாம் சொன்ன வார்த்தையில சிஸ்டர் ஏதோ ஒரு வார்த்தையில அப்படி கொஞ்சம் காயப்பட்டிருப்பாங்க போல இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்துகிட்டு, என்ன பேச்சே வரல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே ஒரு சைலண்ட்லயே கார் போயிட்டு இருக்கு. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் யாக்கோபு பாருங்க, இந்த யாக்கோபு பாருங்க, அந்த கண்ணாடியில இருக்கக்கூடியதான பேக் சீட்டை பாக்குற அந்த மிரர்ல இருந்து இப்படி பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்படி என்ன பொசிஷன் ஓடிட்டு இருக்குன்னு பாக்குறேன். அப்படி சைலண்டா வந்துட்டு இருக்காங்களே, என்ன ஆச்சு, ஆஃப் ஆயிட்டாங்களா இல்ல லைன் கரெக்டா இருக்காங்களா பாக்குறதுக்கு எப்படின்னு பாக்குறேன். ஒரு பக்கம் டிரைவிங், ஒரு பக்கம் அந்த இதை பாக்குறேன், கண்ணாடியை பார்த்து எப்படி இருக்காங்கன்னு பாக்குறேன். ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்குள்ளதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப மறுபடியும் நான் பேச்சு கொடுக்குறேன். இதெல்லாம் யாக்கோபுனுடைய வேலைகள், இதெல்லாம் யாக்கோபு பண்ற வேலை. இப்ப நான் அந்த சைலண்டா நான் முறிக்கணும். இப்ப நான் வந்து அந்த லைனை மறுபடியும் பிடிக்கணுங்கிறதுக்காக நான் என்ன வர்றேன் அப்படின்னா, எங்கப்பா எங்க டிஃபனுக்கு எங்க நிப்பாட்டுவோம், வண்டி எங்க நிப்பாட்டுவோம், நேரா ஊருக்கே போயிடுவோமா இல்ல ஏதாவது ஹோட்டலுக்கு நிப்பாட்டுவோமா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, உள்ளார ஒரு பேச்சு கொடுக்குறேன் பாருங்க. பேச்சு கொடுத்து பேச்சு வாங்கலாமான்னு பாக்குறேன். பதில் வரல அப்படின்னா, சில சமயங்கள் எல்லாம் பதில் எப்படி வரும், உங்களுக்கு எப்படி படுதோ செய்யுங்க, போகணும்னா போலாம், சாப்பிடணும்னா சாப்பிடலாம், அதெல்லாம் கடந்த கால பதில். அதெல்லாம் கடந்த காலம். போகணும்னா போலாம், நிப்பாட்டணும், நீங்க என்ன முடிவு பண்றீங்களோ செய்யுங்க அப்படின்னு சொன்னாலே சரியா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஓகே சரி, லைன் கிளியரு, லைன் கட் ஆயிடுச்சு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக பேச்சு அப்படி விட்டு இப்படி பாக்குறேன். பார்த்தா அவ்வளவுதான். அவ்வளவு நேரத்துக்குள்ளாகவே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ரெசரக்ஷன்
என்னுடைய மனைவியிடத்தில் கண்ட அந்த உயிர்த்தெழுந்த ரெசரக்டட் லைஃப் நான் சொல்ல விரும்புறேன். டக்குன்னு பார்த்தப்ப ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்குள்ளதான் இருக்கும். அதுக்குள்ளார என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா, நான் கேட்ட கேள்விக்கு உடனே மறுபடியும் அந்த ஃப்ரீ கோர்ஸ், அந்த கான்வர்சேஷன், அந்த ஃப்ரீ ஜாலி ஒரு பேச்சு. இல்ல நம்ம அங்க போய்க்குவோம், சரி சாப்பிட்டுக்குவோம், இல்ல வீட்டுல கொஞ்சம் வச்சிருக்கேன் அதை பார்த்துக்குவோம், இதை செஞ்சுக்குவோம் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஓகே ஒண்ணுமே நடக்கல போல இருக்குன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். நான் திருடன பாருங்க, நான் ஏமாத்துக்காரன பாருங்க. ஓ ஒண்ணுமே, அவங்க மறிச்சு உயிர்த்தெழுதுக்குள்ள வந்துட்டாங்க. அவர்கள் சீக்கிரமாய் மறித்து சீக்கிரமாய் வெளியில அதுல இருந்து வந்துட்டாங்க. வந்து மறுபடியும் ஒரு ஃப்ரீ கோர்ஸை பிடிச்சிட்டாங்க, நார்மல் லைஃபை பிடிச்சிட்டாங்க, ஸ்பிரிட்டை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சு ஒரு ஃப்ரீயா காரியங்கள் போறப்ப இப்ப நான் மனசுக்குள்ள என்ன நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஒண்ணுமே நடக்கல போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஒண்ணுமே நடக்கல போல இருக்கு காரியம். ஆனால் உள்ளார ஆவியானவர் சொல்ற, நீ ஸ்லிப் ஆன, நீ ஹர்ட் பண்ண, மனைவி அதுல இருந்து ஜெயிச்சு மீண்டு வெளியில வந்துட்டா. ஆனா நீ அதுல இருந்து நீ வெளியில வரல. நீ வார்த்தையை நீ வாபஸ் வாங்கல. அந்த வார்த்தைக்கு நீ வாபஸ் வாங்கிடு, மன்னிப்பு கேட்டுரு, நீ ஒப்புரவாயிடு, நீ சரி செஞ்சிடு. பிரியமானவர்களே, இப்படிதான் ஒருவருக்கொருவர் நாம் ஸ்கிப் ஆவோம், நாம் வார்த்தையில தவறுவோம், காயப்படுத்திடுவோம். கிளிக்கா ஆண்டவரே, யாக்கோபு என்ன செய்வானா, இப்படி சுத்துவான். யாக்கோபு எடுக்கிற ரூட் இப்படி சுத்தி போறது. ஹோட்டல்ல நிப்பாட்டுவோமா, சாப்பிடலாமா, எதை செய்யலாம், இப்படி செய்யலாம், இந்த ரூட் எடுக்கிறதுலாம் யாக்கோபு. இஸ்ரவேல் எப்படி மனைவி மேற்கொள்ளலாம், ஆண்டவரே எப்படி அன்பு கூறலாம், எப்படி இஸ்ரவேலாகவே ஒரு வாழ்க்கை வாழ முடியும், எப்படி ஒரு ஆவிக்குரியவன வாழ்க்க முடியும். சாரி, என்ன மன்னிச்சிரு. நீங்க சொன்னது நான் இப்ப கேட்கிறேன், அவங்களே முன் வந்து ஒரு வார்த்தை இப்படி நீங்க சொன்னீங்களே, எனக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு, பரவாயில்ல அப்படின்னு அவங்களே அதை சொல்லிட்டாங்க. அப்ப தெரியுது, ஆண்டவர்கிட்ட உடனடியா ஒப்புரவாகி அந்த நாள்லயே நான் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி அந்த நாள் கணக்க அன்னைக்கு க்ளோஸ் பண்ணிட்டோம். பிரியமானவர்களே, இப்படி நாம் நம்மளுடைய கிறிஸ்துவ அன்றாட ஜீவிதத்தில் சிலருடைய காரியங்கள் என்னவா இருக்கு அப்படின்னா, அந்த கேப் இருக்கே, ஒருவரால் ஒருவர் சிலுவையில் அறையப்படுகிற பொழுது சிலருக்கு ஆர்ப்பாட்டம் இருக்கு, பதிலுக்கு பதில் இருக்கு, பேச்சு இருக்கு, வழக்கு இருக்கு. சிலருக்கு அது இல்லை, அதை தாண்டி வந்துட்டாங்க, ஆனாலும் அமைதலாய் இருக்கிறார்கள். சிலருடைய அமைதி ரொம்ப டேஞ்சரான அமைதி. சிலருடைய அமைதி அப்படியே இந்த சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு பிசாசு என்ன பண்ணுச்சுன்னா, ஊம பிசாசுன்னு சொல்லுவாங்கல்ல, ஊம பிசாசு. அது பிசாசு, ஊமை பிசாசு. பல்ல கடிச்சுக்கிட்டு பேசாது. அது அப்படியே அது அந்த அமைதி சின்ஃபுல் சைலன்ஸ், டம்பிஷ் ஆங்கர். அது ஊமத்தனமான ஒரு கோபம், ஊமையிலேயே ஊமத்தனமான ஒரு கோபம், பல்ல கடிச்சுக்கிட்டு வாய் திறக்காதபடிக்கு. இட்ஸ் நாட் காட்லி. சீக்கிரமாய் அந்த நேரத்துல மறிச்சு வெளியில ரிலீஸ் ஆகி நாம் நார்மலுக்குள்ள வந்துடணும். பிரியமானவர்களே, அன்றாட டே டு டே லைஃப் நான் பேசிட்டு இருக்கேன். நான் தியாலஜி பேசல, பிலாசபி பேசல. பிரியமானவர்களே, இந்த தந்திரசாலி வேலையெல்லாம் நம்ம செய்ய வேண்டாம். தவறிட்டோம், வார்த்தையை காயப்படுத்திட்டோமா, டக்குன்னு மன்னிச்சிருவோம், மன்னிப்பு கேட்டுருவோம். நாம் கடைசியா மன்னிப்பு கேட்டது எப்ப இருக்கும்? when was the last time? நாம் நம்மளுடைய மனைவியினிடத்திலேயோ, நம்மளுடைய குடும்பத்திலேயோ, நம்மளுடைய திருச்சபையில் உள்ளவர்களிடத்துல நாம் கடைசியா மன்னிப்பு கேட்டது எப்ப இருக்கும்? எப்ப தாழ்த்துனது எப்ப இருக்கும்? யோசிச்சு பாருங்க. நீண்ட காலத்துல இருக்குன்னு வச்சுங்க, ரொம்ப தொலைவுல இருக்குன்னா வச்சுங்களேன், நம் கேள்விதான், சந்தேகம்தான். பலவீனர்கள், சிலுவையின் தாற்பயத்தை அறிந்தவர்கள், தங்களுடைய வீழ்ச்சி என்னதுங்கிறத அறிந்து போக்கடாத்தனம் பண்ணாதபடிக்கு தங்களை தாழ்த்தி மன்னிப்பு கேட்பாங்க, ஒப்புரவாயிடுவாங்க. நாம் இப்படியாய் யாக்கோபாய் இருக்க வேண்டாம், நாம் இஸ்ரவேலாய் இருப்போம். ஜீசஸ் சத்ருவுக்கு லூக்கா 4ஆம் அதிகாரத்திலிருந்தே, நீ என்னை தண்டனைட்டு பணிந்து கொள், நீ எதை தேடி வர்றியோ உனக்கு நான் தர்றேன்னு சொன்னான். கெட் பிஹைண்ட் மீ சாட்டன். உன்னிடத்தில் இருந்த அதிகாரத்தை
நான் எப்படி வாங்குறேன்னு எனக்கு தெரியும். கெட் பிஹைண்ட் மீ, எனக்கு பின்னால போய் சாத்தானே அப்படின்னு சொன்னார். அப்புறம் வருஷங்கள் கழிச்சு இந்த சிலுவை வேண்டாம் அப்படிங்கிறத பேதுருவை கொண்டு பயன்படுத்தினான். ஆண்டவரே என்ன சொல்றீங்க, அதெல்லாம் உங்களுக்கு சம்பவிக்க கூடாது, எனக்கு பின்னாக போய் சாத்தானே. அதுக்கப்புறம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் பொழுது ஆசாரியர்கள், நியாய சாஸ்திரிகள், பரிசேயர்கள், யூதர்கள் எல்லாரும், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா பார்ப்போம், நீ தீர்க்கதரிசியானால் சொல்லு பார்ப்போம், நீ தேவனுடைய குமாரனானால், நீ கிறிஸ்துவானால் நாங்கள் உண்மை விசுவாசிக்கத்தக்கதாக சிலுவையிலிருந்து இறங்கி வா பார்ப்போம், சிலுவையிலிருந்து இறங்கி வா, சிலுவையிலிருந்து இறங்கி வா, கம் டவுன் கம் டவுன் கம் டவுன் கம் டவுன், சிலுவை வேண்டாம் சிலுவை வேண்டாம், கம் டவுன் கம் டவுன்ங்கிற பிரியமானவர்களே இந்த சத்தம் இருந்துகிட்டே இருக்கு ஜீசஸ்க்கு. நெவர், அவர் சிலுவையிலிருந்து இறங்கி வரவே இல்லை. தன்னை நான் தேவனுடைய குமாரன் நிரூபிக்கிறதுக்காக நான் இறங்கி காமிக்கிறேன் பார், நோ, நான் கிறிஸ்து தான் அப்படிங்கறத நான் நிரூபிக்கிறதுக்காக நான் சிலுவையிலிருந்து இறங்கி வரேன், நோ. நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கமே, நான் தோற்கடிக்கப்பட்டவனாய் நான் இருக்கேன்னு நினைச்சாலும் சரி, நான் சிலுவையிலிருந்து இறங்கி வர மாட்டேன். ஏன் அப்படின்னா சிலுவையில தான் கடைசியா அந்த வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 31 அதுலதான் நாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, இந்த உலகத்தின் அதிபதிக்கு தீர்ப்பு உண்டாகிறது. ஏன் சத்ரு அநேக சூழ்நிலைகள்ல இறங்கி வா, சிலுவை வேண்டாம் சிலுவை வேண்டாம் சிலுவை வேண்டாம் ஏன் சொல்றான் அப்படின்னா 31 யோவான் 12:31 இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. அங்கதான் அந்த உலகம், நாம சொல்ற இந்த உலகம் என்ன அப்படின்னு, நாம சொல்ற உலகம் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையுமாகிய அந்த உலகத்துக்கு சிலுவையில தான் நியாய தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட். பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்திற்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. மாம்சமாகிய கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையுமாகிய இந்த உலகத்துக்கு அங்கதான் ஜட்ஜ்மெண்ட் ஒண்ணு. இப்பொழுதே அந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுகிறான். அதுலதான் சிலுவையில் அறையப்படுதான் நாம் சாத்தானை நாம் என்ன செய்கிறோம், ஜெயங்கொள்றோம். அது மாத்திரம் இல்ல, கீழே 32ஆம் வசனத்துல அடுத்து அதனுடைய இன்னொரு லாபம், எல்லாரையும் நான் என்னிடத்துல என்ன செய்வேன், நான் இழுத்துக்கொள்வேன். பிரியமானவர்களே, தேவன் நமக்கு நியமித்தவர்களை நாம் அதுல இழுத்துக்கொள்றது, அதுல வின் பண்றது, அவர்களை ஆதாயப்படுத்துறது. இப்ப மனைவியை நம் பட்சமா இழுத்துக்கொள்றது, ரட்சிக்கப்படாத புருஷனை, ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை, ரட்சிக்கப்படாதவர்களை, இடருண்டவர்களை, இவர்கள் எல்லாம் ஆண்டவரே நான் எப்படி இழுத்துக்கொள்ளட்டும், நான் சாகட்டும் ஆண்டவரே, நான் சிலுவையில் அறையட்டும். அங்க உலகத்துக்கு நியாய தீர்ப்பு, சத்ரு அந்த இடத்துல தோற்கடிக்கப்படுகிறான். நான் தேவன் எனக்கென்று நியமித்தவர்களை எல்லாம் நான் என்னிடத்தில் நான் இழுத்துக்கொள்வேன். அதனால அந்த சிலுவையிலிருந்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா இறங்கிடக்கூடாது. தேவன் நாமே பொறுமையாய் அந்த இடத்துல நாம் உடனே மரித்து சீக்கிரம் உயிர்த்து, அடுத்த சூழ்நிலையில மறுபடியும் சீக்கிரம் மரித்து, அறையுண்டு மரித்து உயிர்த்து, இப்படியே நாம் பவுல் சொல்றது போல நான் அனுதினமும் நான் சாகிறேன், அந்த உயிர்த்தெழுதின வல்லமைக்குள் நாம் பிரவேசிப்போம். பிரியமானவர்களே, கர்த்தர் நம் ஒருவருக்கும் இவைகள் எல்லாம் நமக்கு பிராக்டிகல் நடைமுறை வாழ்க்கையில நிஜமாக்குவாராக. ஆமென்.